ராசி அன்பர்களே, எல்லாம் பொறுப்பாக இருப்பீங்க. ஆனால் எவ்வளவுதான் வாழ்க்கை உங்களுக்கு பயம் காட்டினாலும் பரவாயில்லை. ஆனால் இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கலகலப்பான பேச்சுக்கு சொந்தக்காரங்க. சுறுபாசான செய்திகள் அனைவருக்கும் மனசிலும் ஈடுபிடிக்கக்கூடிய நேரம் காலம் தவற மாட்டீங்க. எதையுமே திட்டமிட்டு செயல்படுவாங்க. என்ன ஒன்று, இவங்களுடைய செயல்பாடு மற்றவங்களுக்கு கண்ணுக்கு உறுத்தும் அது மாதிரி இருக்கும். இவங்கள் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரெயிட்டாக இருப்பாங்க. என்னவோ தெரியல, மற்றவங்க சுத்தமாக பிடிச்சிருக்காது. அதை மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதுன்னு ஒன்றுனா பெருகலாம். உனக்காக பிடிச்ச மாதிரி நான் வேலை பார்க்கணும், அது எனக்கான வேலையாக இருக்காது. அதில் மட்டும் தெளிவாக இருப்பாங்க. அதே மாதிரி எந்தவித பிரயோதமும் இல்லாமல் எல்லோரையும் சமமான பாவிக்கும். அதே போல் பழிபாவுக்கும் அஞ்சும் நேர்பாதையில் செல்வக்கூடியவங்க. எல்லாத்துக்கும் மேலே வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டிருப்பாங்க. செயல்படக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. ஆடம்பரம் இல்லை, இடையே குணசிஷ்யம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அளவு நம்ம கரெக்டாக இருந்து என்ன பிரயோஜனம்? நாங்கள் கரெக்டாக இருந்து மற்றவங்களுக்கு தப்பாகவே தோணுது. ஏன் என்ன சொந்த பந்தம் என் வீட்டில் பெற்றவங்க கூட என்னை இது வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்லை. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும்? நம்ம என்ன பேசினாலும் தப்பாக எடுத்துக்கிறாங்க, நம்ம என்ன சொன்னாலும் தப்பாக நினச்சிக்கிறாங்க. விருச்சிக ராசிக்காரங்க நிறைய நிராகரிப்பு சந்திச்சிருப்பாங்க. நிறைய பேர் உங்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. நிறைய பேர் அசிங்கப்படுத்தி இருப்பாங்க, அவமானப்படுத்தி இருப்பாங்க. ஏன் உங்களுடைய திறமைகளை கூட அங்கு துளி அளவு மதிப்பில்லாமல் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. பெற்றவங்க கூட அதை சொல்லி இருப்பாங்க. நீ எல்லா ஆளும் அப்படி இருப்பாங்க. நீங்கள் எல்லா ஆளும் போல அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்து விருச்சிக ராசி பெண் எல்லாம் இன்னும் ஒரு படி மேலாக எந்த வீட்டு பக்கமும் ஒரு ஆதரவு இல்லாமல் தத்தளிச்சுட்டு இருப்பீங்க. ஆண்களும் அதே நிலைமையில தான் இருப்பீங்க. என்ன ஒன்று, தன்னுடைய சொந்த காலில் நிற்பீங்க. இது நாள் வரையிலும் ஒரு தரையும் காசு கூட நீங்கள் ஒரு 10 பைசா டீ குடிச்சது கிடையாது. உங்களை பல பேர் வாழ்த்துவாங்க, ஆனால் மற்றவங்க ஒரு நாள் கூட நீங்கள் வாழ்த்தினது கிடையாது. இது நிதர்சனமான உண்மை. சொல்லக்கூடிய விஷயம் உண்மைன்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த இன்னும் ஒரு படி மேலே சொன்னால் பணம் தான் இன்னைக்கு வந்து பகையை வளர்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த விருச்சிக ராசியுடைய ஒட்டு மொத்த உழைப்பும் மற்றவங்களுக்கு அனுபவிச்சிருப்பாங்க. 10 பைசா இப்போ வரைக்கும் பாக்கெட்டில் இருந்திருக்காது. ஆனால் இதுவரை பேங்க் பேலன்ஸ் இருக்காது. இப்போ வரப்போகிறது எல்லாம். இப்பொழுது கடன் வாங்கி எல்லா வாழ்க்கையும் ஊட்டி இருக்கும். நிறைய பேரை நம்பி நிறைய பணத்தை போட்டு ஏமாந்திருப்போம். இந்த மற்றவங்களுடைய செல்லுக்கு மயங்கிறது இந்த விருச்சிக ராசி வந்து ஈஸியாக அதனை நிறைய பேர் இவர்களால் தூக்கி மடித்து பேக்கெட்டில் போட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இப்போப்பட்ட நிலையில் தனக்கு ஒன்று சரின்னு பட்டுடுச்சுன்னா அதை மட்டும் நேர்மையான முறையில் அடையணும். வாழக்கூடிய விருச்சிக ராசி தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு உறவால் உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. விருச்சிக ராசிக்காரங்களே, எழுதி வச்சுக்கோங்க. மே மாதத்துக்குள்ள இது உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அது என்ன உறவு? ஆல்ரெடி ஏன் கூட இருக்க உறவா? எல்லாம் என்ன வேறு மாதிரி வச்சு செஞ்சுட்டாங்க. இந்த உறவு மட்டும் என்ன செய்ய போகிறாங்க? என்ன அன்பு காட்ட போகுது? இல்லை அரவணைத்த நிச்சயம் அப்படி யோசிப்பீங்க. ஆனால் உண்மையாகவே இந்த உறவு நவகிரகங்களோடு முழு சுபகிரகணங்கள் பெயரெடுத்த குரு பகவானுடைய அமைப்பு தான் உங்களுக்கு ஒரு உறவாக நான் வந்து பாவித்து சொல்கிறேன். அதற்கு காரணம் கேட்டிங்கன்னா, மனுஷ மக்கள் உதவி இல்லை, கடவுளை நம்புகிறோம், கடவுளை பெருசாக நமக்கு துணையாக நினச்சி வருத்தப்பட்டு இருக்கீங்க. அந்த வருத்தத்திற்கு ஒரு விருத்து வைக்கக்கூடிய மாதிரி குரு பகவான் உங்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்காரு. அது என்ன, எதுக்காக தெளிவாக பார்க்கலாம். அதாவது திருக்காணி பஞ்சாயத்தின் படி மே மாதம், இந்த மாதத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல வந்து அமரப்போறாரு. குரு பகவான் வந்து உங்களை ராஜ
தந்திரத்தோடு செயல்பட்டு சில முக்கிய முடிவுகளை எடுத்து வைக்கிறார். பழைய பிரச்சனைகளை எல்லாம் மாறுபட்ட கோணத்தில் உங்களை யோசிச்சு வச்சு தீர்வுகளை கொடுக்கிறாரு. அதே போல் நம்ம எதை செஞ்சாலும் சரி, ஏதாவது ஒரு தடைகளை வந்துக்கிட்டே இருக்குது. அந்த தடை ஏன்னு இருந்து அந்த தடைகள் எல்லாம் சொல்லி யோசிக்க கூட முடியாத அளவுக்கு இனம் காணாத இயலாதபடி வந்த தடையெல்லாம் இப்போ நீங்க போகுது. பிரபல யோகாதிபதி 8ல் சென்று மறைவதால் எல்லா விஷயங்களுமே கவனத்தோடு இருக்க வேண்டும், செயல்படணும். குறிப்பாக ஏலச்சீட்டு, மியூசிபல் இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதே போல் அங்கீகாரம் இல்லாத நிறுவனங்களில் முதல்ல செயல் அளவை தவிர்க்கணும். ஆல்ரெடி மற்றவங்களுடைய கவர்ச்சிகர பேச்சுக்களை, கவர்ச்சிகரமான விளம்பரத்தை நிறைய இழந்துட்டு இனி இந்த விருச்சக ராசி ஏமாந்துருக்கீங்க. டிசைனாக கிளப்பி வருவாங்க நிறைய. இப்படி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாழ்க்கையில் இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து எப்படியாச்சு பேச்சு ஒரு தெளிவு வந்திருக்கும். மனசில் இல்லைன்னா அது அப்படியே பிடிச்சி போயிடும். கொஞ்சம் கூட மாறிடாதீங்க. யாரும் நீங்கள் நல்லவங்க இருக்கணும்னு அவசியமே கிடையாது. விட்டு ஒதுக்கிடுங்க. சரி, இப்போ இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்லது ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. நான் சொல்கிறேன், அது முன்னாடி இந்த குரு எவ்வளவு இவ்வாறு பார்க்கிறார். ஏன் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்தில் எவ்வளோ தோஷங்கள் வேணா இருக்கட்டும், கொடுக்கக்கூடிய நிலை இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வையும் தொடர்பு எல்லாம் தோஷமும் இருக்கட்டும், ஏற்படக்கூடிய கிரகணங்கள் இருந்தாலும் அது செய்தாது. இதுதான் இந்த குரு பகவானுடைய தனி சிறப்பு. இவரை பொறுத்த வரைக்கும் லக்னத்தோடு சம்பந்தப்பட்டது சிறப்பாக அமையும். ஆனால் அந்த லக்னத்தோடு தொடர்புடைய அந்த ஜாதகத்துக்கு சொந்தக்காரராக இருக்க இல்லை. அவர் நல்லவருக்கு சொல்வதை விட ஈஸி ஏமாறவங்க சொல்லலாம். இது போன்ற ராசி தான் விருச்சக ராசி. ஸோ இவரோட வலுப்பெற்ற லக்னத்தோடு சம்பந்தப்பட்ட நிலையில் அந்த ஜாதகக்காரங்க நல்லவராக இருக்காரு அப்படின்னா தன்னை போலவே மற்றவங்க ஈஸியாக நல்லவங்க நினச்சி ஏமாறப்படுகிறாங்க. அதே போல் ஒருத்தவங்களுக்கு யோகம் கொடுக்கிறார். இவர் தான் நல்ல நன்னடத்தை, கருணையுள்ள, ஆன்மீகம் ஈடுபட சிந்தனை, குழந்தைகள் தானும் ஆன்மீக நாட்டம், துறவு, நீதியை நிலைநாட்டுதல், தர்மம் செய்வதில் நாட்டம், இது போன்ற பலவிதமான நல்ல விதங்களுக்கு இவர்களால் காரகாரம் இவரை வலிமை இழக்கிறது தான் தலைமையாக நிலைமை நம் நிறைய பேர் பார்த்திருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆபத்து எல்லாம் முடிய போகின்ற இந்த விருச்சக ராசி ஒருத்தர் வராரு. அவர் தடுத்து நிறுத்துறது, அவருடைய கட்டு போடுறது, இந்த மாதிரி செஞ்ச அந்த பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் அளவுக்கு கஷ்டப்படுவாங்க. அதே நிலைத்தான் இந்த விருச்சக ராசிக்காரங்க இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. எல்லாம் இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு நல்லதாக வரப்போகுது. இந்த ராசிக்காரங்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டமும் இப்போ தீரப்போகுது. குரு பகவான் எப்பேற்பட்டவாது இந்த ராசியில் இந்த விருச்சக ராசியை காப்பாற்றியே தீர வேண்டும். கங்கனை கட்டிட்டு தான் இந்த விருச்சக ராசி குரு பெயர்ச்சி இருக்கு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான அமைப்பு தான். அதாவது இந்த குரு பெயர்ச்சி பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு பண வரவு கொட்டும். ஆனால் ஒரு சில கிரகணம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கிரகணம் அமைப்பு குரு பகவானுடைய அமைப்பு வச்சு பார்த்தோம்னா ஜோதி சாஸ்திரம் குரு பகவான் அப்படிங்கிறவர் யார்? தனகர். குரு பகவான் பணம் ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் குரு நல்ல நிலையில் இருக்காரா? அதே சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பணக்காரர் கையில் இருந்தால் எல்லாம் நல்லதாக நடக்கும். குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம் பெரிய அளவில் இருக்கும். ஆனால் அடுத்து ஒரு வருஷத்தில் விருச்சக ராசிக்கு பண தட்டுப்பாடு கிடையாது. பொதுவாகவே குரு பகவான் நன்மைக்கு அதிபதி.
இவர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அதிக அளவு நற்பலன்களை கொடுப்பார். செல்வம், மகிழ்ச்சி, குடும்பம், ஆரோக்கியம் எல்லாம் விதத்திலையும் குரு பகவான் தாக்கங்கள் நல்லா ரொம்ப முக்கியம். குரு பார்வை கோடி நன்மை. அந்த வகையில் இந்த குரு பெயர்ச்சி விருச்சக ராசிக்கு அதீத அஷ்டத்தை எல்லாம் தரப்போகுது. ஸோ இந்த விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் இந்த விருச்சக ராசி பெரிய அளவுக்கு சாதகமாக இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல விதமாக இருக்க போகுது. எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருங்க. குருவுடைய துணை வங்கி மற்ற கிரகணங்கள் ஆட்டம் காட்டலாம். அது எப்படியாவது அது இந்த பெண்கள் பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில் இருந்திருப்பீங்க. திருமணம் தொடர்பான விஷயங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம நினைப்போம் நம்ம லவ் பண்ணுறோம் நல்லவர் வல்லவர் அப்படின்னு. ஆனால் நல்லவராக இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கை இன்னையோட முடிய போகிறதில்லை. இன்னும் பல வருடங்களாக தொடரக்கூடிய விஷயம். அதனால் அந்த விஷயத்தை கவனமாக இருக்கணும். அதே போல் நட்பாக இருந்தாலும் சரி கேடுபட வாய்ப்பு இருக்குது. நட்பு கிட்டவங்க எல்லாத்திட்டையும் நல்லா இருக்கணும். உடல் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு இருக்க கவனிக்க வேண்டிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லா பிரச்சனைகளையும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இந்த விருச்சக ராசி குழந்தைங்க இளப்பருவம் வயது வரக்கூடிய குழந்தை இரத்தப்போக்கு பிரச்சனை வரது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாமே ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி நான் முன்னாடி சொல்கிற மற்ற காரங்கள் எதுவுமே உங்களுக்கு சாதகமாக இல்லை. குரு மட்டும்தான் உங்களுக்கு ஒரு துணையாக இருக்கார். இவருடைய துணையை கொண்டு உங்களுடைய ராசிகளை என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் வெற்றிகரமாக நீங்கள் செய்ய வேண்டும். எப்பயுமே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்களுக்கான சரியான உணவு, சரியான தூக்கம், பயிற்சி அவசியம். அதே போல் உங்களுக்கான முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டில் நவகிரகண ஹோமம் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி சிவாலயத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. வியாழக்கிழமை தோறும் கருணருடைய விளக்கேற்றி வழிபாடு செய்தால் நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் சத்ருக்களுடைய பயம் விலகும். ஸோ இதை குரு பண்ணுறாரு, எல்லாம் உங்களுக்கு நன்மையாக மாறும் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அதோடு சேர்த்து உங்களுக்கான எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற போகிறீங்க.